வணக்கம். களம் 2026 வரவிருப்பது நான் நந்தா. இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பது அமைச்சர், ராணிப்பேட்டை தொகுதியினுடைய திமுக சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் திரு காந்தி இணைகிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கு ஆதரவுலாம்? மக்கள் என்ன சொல்றாங்க? பொதுவாகவே சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க தொகுதி மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமே நம்ம முதலமைச்சர் மேல ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. இப்போ ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துட்டாங்க உரிமை தொகை. அடுத்தது மே மாதம். இப்போ என்ன சொல்லிட்டாரு, நான் ஆட்சிக்கு வந்தா அது 2000. அதனால மொத்த பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. இவர் சொன்னது சரி, விடியல் பயணம் சொன்னார், உடனே வந்தார், முதல் கையெழுத்து போட்டார். இந்த தேர்தல் கடத்துல இதெல்லாம் திமுகவுக்கு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக நிச்சயமா 200க்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க சார். எல்லாமே சொல்றான். இப்போ வந்தார் விஜய், நான் தான் முதலமைச்சர்ன்றான். யாருன்னு நீங்க சொல்றது நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் நம்பிக்கை இது. ஆனா அவர் அப்படித்தான் சொல்லணும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க களத்தில் அவர் சொல்லிதான் ஆகணும். அதுக்காக என்ன பண்ண, அவர் சொன்னது நம்ம இதாயிடுமா என்ன? ஒரு ரோட் ஷோ பிரச்சாரம் பண்ண முடியல சார். அந்த அளவுக்கு கூட்டம் வருது, கண்ட்ரோல் பண்ண முடியாம போறாரு. யாரு? விஜய். அவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டத்தை வச்சிருக்கிற ஒருத்தரை ரொம்ப சாதாரணமா அப்படி கடந்து போயிடுறது சரியா இருக்கு? நீங்க ஒரு வாக்கு கேட்கும் போது கேளுங்க, அவங்க கேண்டிடேட் எங்கன்னா 2 பேர் 3 பேர் வரும், தனியா திருத்தணில் போவோம். அது சார் ஒன்றும் இல்லை. ஒரு யார் இவருவானா விஜயவானா எந்த நடிகர்னா அந்த ரோட்ல நிற்க வைங்க. நாங்கள் வடிவேல் போன வாட்டி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தோம். பார்த்தா கூட்டம் இப்படி அப்படி இல்லை அவருக்கு. ஆனால் ஓட்டு போடல ஜனங்க. நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சு அவங்க அதுதான் நான் சவுத் தலைவர் சொல்லிக்கிறது தான். நம்ம அதில் அவ்வளோ டீட்டெயில்ஸாக என்ன போக முடியாது. டீலிமிட்டேஷன் இது தலைவர் நேரத்தை தெளிவாக சொல்லிக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கருப்பு கொடி ஏற்றுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. அது நாங்கள் இப்போ எங்கள் வீட்டாண்டோட இப்போ கருப்பு கொடி ஏற்றிட்டோம். அந்த மாதிரி நாங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை பார்த்தா அது தலைவர் ஒன்றே ஒன்று வச்சுங்க சார். நான் நிறைய விட உங்ககிட்ட பேசவே விரும்பலை. நிஜமாவே சொல்றேன், நான் என் டைப்பே வேற. நான் உண்மை தவிர போய் பேச மாட்டேன். எங்க தலைவர்கிட்ட உண்மைதான் பேசுவேன். எது இருந்தாலும் உண்மை பேசுவேன். இன்னைக்கு இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சருக்கும் இந்த தைரியம் கிடையாது. ஒரு ஆட்சி காசை அடிமையாகி இவரு ஒன்றும் இல்லை, கல்விக்கு நிதி கொடுக்கல. அவரு நான் நிதி கொடுத்தா நமக்கு எவ்வளோ பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் நிதி, அதுக்கு அடிமை ஆகிட்டார் அவரு. இல்லையே, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நம்ம இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார்ல. அந்த மாதிரி ஒரு எந்த பிரச்சனை வந்தாலும் இது மட்டும் விட்டுடுங்க, டீலிமிட்டேஷன் மட்டும் நான் சொல்லலை. எந்த பிரச்சனை இருந்தாலும் மக்களுக்கு எதிர்ப்பா, ஒரு மதத்துக்கு எதிர்ப்பா எது வந்தாலும் குரல் கொடுக்குற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே யாரானா இவர் தான். இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. 8,000 ரூபாய் கூப்பன், அந்த வாக்குறுதி மெகா ஹிட் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதே நேரத்துல தேர்தல் களத்துல இப்பவே கூப்பன் கொடுத்து இந்த மாதிரி கூப்பன் கொடுக்கல சார். சும்மா அதெல்லாம் ஒரு காட்டுறோம். இது மாதிரி மாடல் சுருக்கமா ரேபிட் ஃபயர் மாதிரி ஒன்லைன்ல சொல்லிடுறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்? எனக்கு கலைஞர்னா உயிர். அதுக்கு அடுத்தது இவர் தான். யாரு தளபதி அவர் என்ன பண்ணாலும், அவர் என்ன சொன்னாலும் அவர் விட்டு நான் வருவ மாட்டேன். அது மாதிரி அவரை மாதிரி ஒரு தலைவர் அது எப்படி ஒண்ணுமே இப்போ இந்த தளபதி சாதாரண ஆள் இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் இவங்க கனவுகளை நிறைவேற்றுற ஒரே தலைவரானா இவர் தான். ரொம்ப கஷ்டமான கேள்விதான். கலைஞர் கருணாநிதியா ஸ்டாலினா? 2 பேர் யாரும்? எனக்கு 2 ஈக்குவல். நான் தலைவர் விருது தான். நான் கலைஞரோட கூடவே இருந்தப்ப எனக்கு பதவி ஆசையே கிடையாது. நான் 65லேருந்து இருக்கிறேன். பதவி ஆசைலாம் கிடையாது. கலைஞர் கூட இருப்பேன். அவர் எங்கே இருந்தாலும் அவருக்கு இப்படி அப்படி இல்லை, என் உயிரோட கொடுத்துடுவேன். அந்த மாதிரி அவரோட பழகணும். அந்த குடும்பத்தில் 65 இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தாங்க. ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேரை பத்தி ஒரு வார்த்தையில் சார், ஜெயலலிதா வேற, இது வேற. ஜெயலலிதா நம்ம தப்பு சொன்ன அந்த மாதிரி ஒரு லேடி பார்க்க முடியாது. அவங்களுக்கு போய் ஈக்குவலாக ஒன்று சொல்லாதீங்க சார். அவர் சம்பந்தமே கிடையாது. இறுதியான கேள்வி, திரு காந்தி அவர்களுக்கு எதற்காக வாக்களிக்கணும்?
எனக்கு நான் அது மக்கள் இடத்துல போய் கேட்குறேன், என்ன போய் என்னது கேட்குறேன். நீங்க கேட்கும்போது நானும் கேட்கறது மாட்டேன். எனக்கு வந்து நான் நல்லா நான் இத்தனை வருஷம் வேலை செய்கிறேன், நான் நல்லா இருந்தால் எனக்கு வாக்களிக்க, இல்லைன்னா எனக்கு வாக்களிக்க, இதுன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப பரபரப்பான சூழல்ல நேரத்தை செலவிட்டு நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.